ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி வாய்ஸ். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்னாலஜி வந்து எவ்வளோ கூடுதோ அந்த அளவுக்கு வந்து ஆபத்து வந்து கூடிக்கொண்டு இருக்கு. ஏன்னா அப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னத்தை குறித்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பெண்களுக்குரிய ஒரு வீடியோ வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால், இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருமே லவ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சோசியலான ஒரு விஷயமா வந்து போயிட்டு, லவ் பண்ணுறதுன்றது சின்ன ஒரு விஷயமாகவே போயிட்டு. அப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியாக்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து லவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்ச லவ், அதாவது உண்மையான லவ், கள்ள லவ், இப்படின்னு சொல்லி நிறைய வகையான காதல்கள் வந்து இருக்குது. அப்போ இந்த காதல் பிரச்சனையால் வந்து அதிகம் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கூடுதலாக வந்து பெண்கள் தான். ஆம்பளைகளுக்கு வந்து இந்த காதல் பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து இதால் பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு தாக்கம் வராது. 100% தாக்கம் வந்து வர வந்து பெண்களுக்கு. அப்போ இந்த வீடியோ வந்து யாராவது வந்து பெண்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் பாருங்கள். அதே போல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நான் கதைக்க வரப்போகிற விஷயம்தான் வந்து, நீங்கள் ஒரு ஆளை வந்து லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணுறது. இது சிரிக்கிற ஒரு விஷயம் இல்லை, எல்லாருமே சிந்திக்கிற ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தற்கொலைகள் வந்து கூடி போயிட்டு, எங்களோட இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளம் பிள்ளையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இளம் பொடியனாக இருக்கலாம். இளம் பொடியன் ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்கிறதுன்னு சொன்னால் அது வந்து கடன் பிரச்சனையாக இருக்கும். அதே இது இளம் புள்ள ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல் தோல்வியாக இருக்கும். அது என்ன என்ன பிரச்சனையாக சொல்லி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை நாங்கள் வந்து காதலிக்கக்குள்ளே நாங்கள் அவங்கள முழுமையாக நம்பி நம்மளோட ப்ரைவேட் ஃபோட்டோஸை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ரைவேட் ஃபோட்டோ மூலமாக வந்து என்ன நடக்குது, அவங்க அந்த போயாக இருக்கலாம், அந்த ஆணாக இருக்கலாம், அவங்க வந்து எங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நீ இந்த விஷயத்தை செய்தால் நான் சும்மா இருப்பேன், நீ இந்த விஷயத்தை எனக்கு தந்தால் நான் சும்மா இருப்பேன், எனக்கு 5 லட்சம் ரூபா காசு தான், இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன், விரட்டுவேன், இல்லாட்டி நீ இந்த டைமுக்கு என்னோட வந்து இந்த இடத்துக்கு நீ வரணும் என்று இப்படியான பிளாக்மெயில் தாங்க இல்லாமல் சில பேர் வந்து என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாமல் போராக்களும் இருக்குது, காசு தூக்கி கொடுக்குறாக்களும் இருக்குது. தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு தங்களுடைய வீட்டில் அம்மா அப்பாட்ட கூட இந்த பெரிய ஒரு பிரச்சனையை எப்படி சொல்கிறது, ஒரு அம்மாட்ட போய் நாங்கள் எப்படி இதை கதைக்கிறது, ஒரு அப்பாட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி கதைக்கிறது, அவங்க என்ன நினச்சிப்பாங்க என்று சொல்லி நிறைய பேர் மனசில் பெரிய ஒரு சந்தேகமும் ஒரு வெக்கமும் போகுது. அப்போ இது எல்லாத்துக்குமே தீர்வு என்ன, இளைஞர சட்ட திட்டங்கள் என்ன, இப்படி ஒரு பிரச்சனை உங்களோட குடும்பத்திலையும் நாளைக்கு வரலாம், உங்களோட தங்கச்சிக்கு நடக்கலாம், உங்களோட அக்காவுக்கு நடக்கலாம், ஏன் எங்களோட குடும்பத்திலையும் இப்படி பிரச்சனை வரலாம். அப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி இதுக்கு அணை கட்டுறது, இந்த பிரச்சனை வந்து நாங்கள் எப்படி மீண்டு வாரது என்றது தான் இந்த வீடியோவோடாக வந்து பார்க்க போகிறீங்க மக்களே. யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் செய்கிறதுக்கு எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம் வந்து, நீங்கள் எந்த விஷயத்தை வந்து முழுமையாகவே செய்யக்கூடாது. அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து உங்களை வந்து மிரட்டுறாங்க, சரியா? இப்போ இந்த ஃபோட்டோவை வச்சுக்கொண்டு உங்களை வந்து மிரட்டுறாங்க, நீ எனக்கு வந்து இவ்வளோ காசு தா, இல்லைன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீ வந்து என்னோட வந்து தனியாக வந்து இரு, இல்லைன்னு சொன்னால் நீ என்னோட இப்படி பேசு அப்படி பேசு என்று சொல்லி உங்களை வந்து மிரட்டுனா, முதலாவது விஷயம் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. உங்களோட பயம்தான் அந்த என்ன சொல்கிறேன், உங்களை ஏமாத்துறவருக்கு தைரியம். உங்களோட தைரியம் இருக்குன்னு சொன்னால் அவருக்கு வந்து அது பயமாக மாறும். எப்பவும் வந்து எல்லா மனிதர்களும் வந்து புலையில் விடுறது அது சகஜம். இருந்தாலும் புலை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த புலையிலிருந்து எப்படி மீண்டு வாரது என்றது தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். எல்லாத்துக்கும் முதல் நான் திரும்பியும் ஒரு விஷயத்த சொல்லிக்கொள்கிறேன். யாருமே யாருக்கும் ப்ரைவேட் ஃபோட்டோஸ் வந்து அனுப்புறதுன்றது உண்மையாகவே அது புலையான ஒரு விஷயம். நீங்கள் காதலிச்சாலும் சரி, காதலிக்கலைன்னாலும் சரி, உங்களோட புகைப்படங்களை வந்து நீங்கள் இன்னொரு ஆளுக்கு வந்து அனுப்புறதுன்றது அது ஒரு புலையான விடயம், சரியா? அப்போ நீங்கள் அந்த புலையான விடயத்தை அந்த சில பேர் சொல்லுவாங்க, காதல் கண்ணை மறைக்கும் என்று. அதே போல் வந்து நீங்கள் காதல் இருந்தனால நீங்கள் அவங்கள நம்புறதுனால ஏதோ அனுப்பிட்டீங்க, அப்போ அதோட அதை ஸ்டாப் பண்ணிடணும். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அவர் உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணக்குள்ளே நீங்கள் முதலாவது பயப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம்,
அவர் எந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ மெசேஜையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதே போல் அவ்வளோ மெசேஜையும் அவ்வளோ வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பரில் வர அவ்வளோ அந்த சேட் ஹிஸ்ட்ரியும் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுத்துக்கொள்ளணும். அடுத்து அவரை ஃபோட்டோ, அவரை ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறந்துடாமல் சேகரிக்கிறோம். என்ன நடந்தது என்றது வந்து முக்கியம். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு கோர்ட்ஸுக்கு வந்து போகிற போக்கில் வந்து எவிடன்ஸ் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். நீங்கள் கள்ளன் இல்லையா, நீங்கள் நிரபராதியா என்றதை வந்து தீர்மானிக்கிறது வந்து எவிடன்ஸ். அப்போ இந்த எவிடன்ஸை வந்து இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க, உங்களை அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நீங்கள் பயத்தில் இருக்கிறீங்க, கவலையில் இருக்கிறீங்க, இந்த பிரச்சனை வந்து நாங்கள் அப்படியே வெளியால் வரோம்னு சொல்லி அந்த சேட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து அழிச்சு போட்டு அழுது கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை தொலைஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சிங்க பெண்களாக நான் வந்து நினைக்கிறேன். உண்மையாகவே உங்களை வந்து ஒரு அக்காவாக, தங்கச்சியாக, என் குடும்பத்தில் ஒரு உறவுகளாக நினைச்சனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோ வந்து கனகாலமாக நான் போடணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் எப்படி இதை வந்து கதைக்கிறது, எப்படி பப்ளிக்ல இந்த விஷயத்தை நான் சொல்கிறது என்று சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓகே, நான் சொல்கிற ஊடாக வந்து 2-3 பேருக்கு இந்த விஷயம் வந்து போய் சேரும் என்ற நோக்கத்தின் நிமித்தம் தான் இந்த இருக்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 2வது டாபிக். இந்த 2வது டாபிக் வந்து இதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது இதில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னால் எந்த சட்டத்தின் கீழே வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இலங்கை நாட்டு சட்டத்திட்டங்களை வந்து நான் வந்து சொல்கிறேன். தெரியாதாக்களுக்கு வந்து இது ஒரு பிரயோசனமாகவே வந்து இருக்கும். இது வந்து 2 சட்டம் வந்து இருக்குது, 2 குற்றமாக வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க. முதலாவது குற்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கிரைம். 2வது குற்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டனை சட்டக்கோவைன்னு சொல்லி 2 பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க. முதலாவது பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கிரைமில் வந்து ஆக்ட் நம்பர் 24/2007 ஒருவரது அனுமதியின்றி அவரது தரவுகளை பயன்படுத்துவது அல்லது இணையம் வழியாக துன்புறுத்துவது இதன் கீழ் வரும். ரைட். 2வது சட்டம் வந்து தண்டனை சட்டக்கோவை 345 எண் 486 ஒரு பெண்ணின் கௌரவத்திற்கு பங்கம் விளைவிக்கும் மற்றும் கிரிமினல் குற்றவியல் மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அந்த நபருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் பெற்றுத்தர முடியும். இப்படி 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், 2 சட்டங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இதை போயிட்டு போலீஸ் மூலமோ இல்லாட்டி இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் மூலமோ நீங்கள் போயிட்டு கேஸை கொடுக்கக்குள்ள ஒன்று வந்து இந்த சோஷியல் மீடியா மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக மிரட்டுறவங்களுக்கு வந்து இந்த இருக்கிற கம்ப்யூட்டர் கிரைம் என்ற இந்த சட்டத்தின்களை தான் போகும். படியாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆக்ட் நம்பர் 24/2007 ஒருவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து எதுவுமே புகைப்படமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நாங்கள் வந்து ஷேர் பண்ணி இயலாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ட கௌரவம், அந்த கௌரவத்துக்கு வந்து நாங்கள் வந்து தீங்கு விளைவிக்கலாது. அது செக்ஷன் 345 ஆக்ட் 486 கீழ் இந்த இருக்கிற சட்டம் இருக்குது. இந்த 2 சட்டத்தின் கீழையும் வந்து நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். நீங்கள் இந்த இருக்கிற விஷயத்தெல்லாம் போயிட்டு யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரைட். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்கும், ரைட், இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் நாங்கள் யார்கிட்ட போயிட்டு இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ணக்குள்ள வந்து அவங்களே உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கோ அவங்க அதை வந்து வேறு மாதிரி எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கொழும்புல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்குது, சிஐடி பிரான்ச்சில் ஹெட் ஆஃபீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரைம் செக்ஷனுங்கன்னு சொல்லி, ரைட், அதாவது சைபர் கிரைம் செக்ஷன் சொல்லி ஒரு செக்ஷனே வந்து வேறையாக வந்து இருக்குது. அந்த செக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய எல்லா விளக்கமும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. முதலாவது உங்களோட பிரச்சனையெல்லாம் போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய்ட்டு சொல்லக்குள்ளே நான் சொன்ன அவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் கொண்டு போகணும். ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் நீங்கள் கொண்டு போகக்குள்ள அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் எந்த இடத்துலேருந்து அப்லோட் ஆகிச்சோ அதை வந்து முதல் கட்டமாக வந்து டெலீட் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணி அந்த நபருக்குரிய சட்ட நடவடிக்கைகள் என்ன, அவருக்கு என்ன செய்யலாம்ன்றதை அந்த அந்த சைபர் கிரைம் வந்து அதை வந்து பார்ப்பாங்க. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு மெயில் அட்ரஸ் இருக்குது. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த பிரச்சனை ரைட், எங்களுக்கு வந்து கொழும்புக்கு போயிடாது, கொழும்பு ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு இதை வந்து எங்களால் கதைக்க இயலாது, சொல்ல இயலாது, நாங்கள் வெக்கப்படுறோம், எங்களோட முகத்தை நாங்கள் காட்ட விரும்பலை என்று சொல்லி நினைக்கிறார்கள். கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு மெயில் அட்ரஸ் இருக்குது. ரைட். அது வந்து அந்த மெயில் அட்ரஸை வந்து நான் கீழே வந்து போட்டு விட்றேன். இந்த மெயில் அட்ரஸை வடிவாக பாருங்கள். இந்த மெயில் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து போய் உங்களோட மெயிலுக்கு வந்து போய் இந்த கிளிக் பண்ணி மெயிலுக்கு போய் நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க,
அந்த நபரால் என்ன பிரச்சனை, அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அந்த லிங்க்லேருந்து எல்லாத்தையும் அந்த மெயில் ஊடாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்டாக போடலாம். நீங்கள் கம்ப்ளைண்டாக போடக்குள்ள வந்து நிச்சயமாக அது எந்தெந்த சோசியல் மீடியாவில் வந்து ஷேர்ஸ் ஆகிருக்கோ அவ்வளோ சோசியல் மீடியாவில் வந்து அது வந்து டிலீட் ஆகும். ரைட். 3வது விஷயம், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ், இப்போ நீங்கள் கல்முனைன்னு சொன்னால் கல்முனையில் இருக்கிற போலீஸ், மட்டக்களப்புனா மட்டக்களப்பு போலீஸ், அப்போ பக்கத்தில் இருக்கிற போலீஸுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரியும் போட்டு இதில் இருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ரைட். அப்போ போலீஸுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து சரி பக்கத்தில் இருக்கிற போலீஸுக்கும் போயிடலான்னு சொன்னால் 119, ஏன்னா இளைஞட போலீஸோட தொலைபேசி இலக்கம் வந்து 119. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி அவங்களோட வந்து பேசி அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட். நாங்கள் போலீஸுக்கும் போகல, சிஐடி பிரான்ச்சுக்கும் போகல, சைபர் கிரைமுக்கும் போகல, எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னால் கடைசி சொல்யூஷன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1929. ரைட். 1929 நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. 1929 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இது பெண்களுக்காகவே, பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைக்காகவே இந்த இருக்கிற நம்பர் உருவாக்கியிருக்காங்க. இதை வந்து ஃபுல்லாகவே வந்து பெண்கள் தான் வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் 1929 கால் பண்ணி எனக்கு இப்படி பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு நான் இப்படி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறேன், நான் யாருக்கும் தலை காட்ட இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை வந்து நீங்கள் தான் என்னை வந்து மீட்டெடுக்கணும், எனக்கு வந்து கவலையாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது என்று சொல்லி நீங்கள் இந்த 1929 நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் பேசக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனைக்குரிய தீர்வை வந்து அவங்க வந்து பெற்று தருவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சட்டம் என்று ஒன்று இருக்குது. அடுத்தது இப்படி இடங்களுக்கு வந்து போகணும், கவர்மெண்ட்டில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ற விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு சொல்லி நினச்சினா அதனால் சொல்லித்தரேன். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, அவங்க எதுவும் இப்படியான பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கிறாங்களா, அப்படி வெளியால் வரையலான்னு சொல்லி என்று சொல்லி யோசிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ரைட். இப்போ இந்த விஷயமெல்லாம் அப்படியே ஒதுக்குப்புறமாக இருக்கட்டும். இப்போ எந்த சைட்லேருந்து ஒரு அண்ணாவாக, தம்பியாக, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரேன். முதலாவது விஷயம், ஒரு 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 ஆணை எப்படி தேர்ந்தெடுக்கிறேன். ஒரு ஆணை வந்து தேர்ந்தெடுக்கிறன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம்தான். இருந்தாலும் என்னுடைய சைட்லேருந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தரேன். உங்களோட அம்மா அப்பாவோட முடிந்த அளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க பாருங்கள். நீங்கள் கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், முடிஞ்ச அளவு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அவ்வளோத்தையும் உங்களோட அப்பாட்ட சொல்லுங்கள், இல்லைன்னு சொன்னால் உங்களோட அம்மாட்ட சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஒரு கட்டம் மட்டும், அதாவது ஒரு 18 வயசு அல்லது ஒரு 25 வயசு, அது மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து உங்களோட வீட்டை வந்து நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். அதுக்கு பிறகு நீ உங்களோட முடிவு, உங்களோட ப்ரைவசியாக இருக்கலாம், நான் சொல்ல விரும்பலை, அது எந்த தனிப்பட்ட முடிவு என்று சொல்லி நீங்கள் எடுக்கிறது அது உங்களோட பிரச்சனை. என்னென்னா நாங்கள் இப்போ சின்னலேருந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கோம். சரியா? சின்னலேருந்து வளர்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு செடி மாதிரியே நினச்சிக்கொள்ளுங்க. எங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் வந்து சின்னலேருந்து வளர்ந்து செடியாகி மரமாகி ஆலமரம் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும், அந்த செடிக்கு தெரியும் இதுக்கு என்னென்ன பூச்சி வரும், எப்படி வந்து இந்த பூச்சி வந்து அரிக்கும், எங்கே நல்லவன் இருக்கான், எங்கே கெட்டவன் இருக்கான், எவன் எங்களை வந்து வீழ்த்த பார்ப்பான் என்றது அந்த ஆலமரத்துக்கு தெரியும். நம்ம இந்த செடியாக இருக்கிற எங்களுக்கு வந்து இந்த இருக்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. சில பேர் நினைக்கலாம், என்னடா அவன் கூட கதைக்கிறான், இவனே ஒரு சின்ன புடியன் கூட கதைக்கிறான்னு சொல்லி. அனுபவங்கள் கூட, பார்த்த விஷயங்கள் கூட. இந்த வீடியோ செய்கிற நோக்கம் வந்து, நேற்று எனக்கு ஒரு ஆள் வந்து கால் பண்ணி, அண்ணா உங்களோட வீடியோலாம் யூடியூப்பில் வந்து பார்க்குறேன் அண்ணா, அதாவது அந்த அக்கௌண்ட் ஃபார் ரெண்ட்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தீங்க, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோ வந்து பார்க்கணுன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து போட்டு விட்றேன், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து என் பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டேன்னா அதுலேருந்து எப்படி மீள் வாரன்னு சொல்லி எனக்கு தெரியலை என்று சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சொன்ன உடனே வந்து அவங்களோட பேரை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க ஒரு டீச்சர். யோசிச்சு பாருங்க, படித்தவங்க. இந்த காதல் என்று வந்து படித்தவன் படிக்காதவன் இதை வந்து பார்த்து வராது, எல்லாருக்குமே வார ஒரு பிரச்சனை கவன். அப்போ டீச்சர், அப்போ அவங்க இப்படி ஆகிட்டாங்க. ஆனால் நல்ல காலம் எனக்கு கால் பண்ணனால எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் எப்படி போகலாம்
எப்படி மூவ் பண்ணலாம், இதுலேருந்து எப்படி மூவ் ஆன் ஆகலாம் என்றதை வந்து நான் சொல்லி கொடுத்தேன். ரைட். அதே போல் இந்த இருக்கிற விஷயத்த நிறைய பேரண்ட்ஸ் கூட கேட்பீங்க. சரியா? நிறைய என்னோட வந்து வயசு கூட ஆட்கள் வந்து கேட்பீங்க, வயசு குறைய ஆட்கள் கேட்பீங்க, நிறைய பேர் வந்து கேட்பீங்க, நிறைய அனுபவங்கள் வாய்ந்தவங்க கேட்பீங்க. அதே போல் லோயர்ஸ் கூட கேட்பீங்க, என்ன நான் சட்டத்திட்டம் இல்லை அப்படி சொல்கிறான்னு சொல்லி. சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எதுவும் இதை விட எக்ஸ்ட்ராவாக எதுவும் விஷயங்கள் தெரியும் சொன்னால் கட்டாயம் கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட்ஸ் இப்படி இப்படியும் வழி இருக்குது தம்பி, இப்படி இப்படியும் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் பண்ணுற அந்த ஒரு ஒரு 5 நிமிஷமோ 1 நிமிஷமோ எடுத்து நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு ஒளிவட்டமாக வந்து இருக்கும். ஏனெண்டா இந்த பிரச்சனையால தான் இப்போ தற்கொலைகள் கூடிட்டே போகுது. உண்மையாக பேரண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவில் நான் இல்லை, நான் சின்ன புரியன். இருந்தாலும் சொல்கிறேன், பிள்ளைகள் தனியே வந்து இருந்து யோசித்து கொண்டிருக்கிறாங்களா? எந்த நேரமும் ஃபோனில் குந்தி கொண்டிருக்காங்களா? எந்த நேரமும் ஒரு தனிமையில் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களா? அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணுங்க. அவங்களோட வந்து சண்டை பிடிக்க வேணாம். அவங்களோட வந்து என்ன சொல்கிற, நீ இப்படியா இருக்கிறா, முட்டாள் கழுத, நாயே பேயே, நீ வேலைக்கு போக மாட்டா, ஒன்றுக்கும் போக மாட்டா, இப்படி வீட்டுக்குள்ளேயே குந்திட்டு இருக்கா, நீலாம் வந்து எந்த விதத்துலையும் பிரயோசனம் இல்லை, ஒன்றை பெற்றதுக்கு நாங்கள் வந்து தென்னை மரத்தை வந்து நாட்டிருந்தா கூட எங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கும், இவ்வளோ நமக்கு விழுந்த ஏச்சியல் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்படிலாம் வந்து ஏசக்குள்ள என்ன நடக்க மாட்டா, பிள்ளைகள மைண்ட் வந்து வீட்டில் வந்து அம்மா ஐசுரா, அப்பா ஐசுரா, அப்போ எங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும், எங்களுக்கு ஒரு பாசம் தேவை என்று சொல்லி தான் அந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே இந்த காதல் என்ற இந்த இதுக்கு பின்னாலே தெரியுறது. ஏனண்டா இங்கே வீட்டை நாக்கி பைக்க மாதிரி ஏற்றி விழும். அந்த பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போயிட்டு போகக்குள்ள டியூஷன் கிளாஸில் ஒருத்தன் இருப்பான், தேவதையே தேவதையே என்றுவான். இவள் பாப்பாள் என்ன வீட்டை மூதவி என்று ஏசுறாங்க, இங்கே வந்து பார்த்தா தேவதை என்றாங்க. வாவ் என்ற மாதிரி இருக்கு. நம்ம மனசுதான் அப்படித்தானே. நமக்கு வந்து ஏசுறவங்களை பிடிக்குமா, புகழ்ந்து காய்க்கிறவங்களை பிடிக்குமா? புகழ்ந்து காய்க்கிறாங்களை தான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிறார்கள் என்னத்துக்கு ஏசுறாங்கன்றத நம்ம அந்த யோசிச்சு, இதுக்காக தான் ஏசுறாங்க, எங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஏசுறாங்கன்றத யோசிச்சு நம்மளுக்கு கிரகிச்சு முடிவெடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த அறிவு வந்து சின்ன மூளை. ரைட். அப்போ இந்த இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து எப்போ தெரிய வரும்னா ஒரு கட்டம் தாண்டி ஒரு 25, 26, 26 வயசு, ஒரு 30 வயசு, 31 வயசு, ஒரு கல்யாணம் கட்டி ஒரு புள்ளை பெற்று அந்த புள்ளையே நாங்கள் வளர்க்கக்குள்ள இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். அடப்பாவி, இதுக்காகத்தான் அப்பா ஏசுனதா, இதுக்காக தான் அம்மா ஏசுனதா என்று சொல்லி எங்களுக்கு மைண்டு வரும். ரைட் மக்களே, கூட காய்ச்சிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு பிரயோசனமான ஒரு வீடியோ. எனக்கும் சரியான ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தந்தது. இந்த இப்படியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணுமா, இப்படியான வீடியோஸ் வந்து இன்னும் போடவா, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, என்னென்ன ஒவ்வொரு பிரச்சனையும் என்னென்ன தீர்வு இருக்குது, அதில் வந்து நாங்கள் எப்படி வெளியில் வரலாம்ன்றதை போடவா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொன்னால் கட்டாயம் அதையும் எனக்கு ஒரு கமெண்ட் வழியாக வந்து தெரிவிங்க. அப்போ நான் நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்து இந்த வீடியோஸையும் வந்து உங்களுக்கு நான் தாரக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகே மகளே, இவ்வளோ நேரமாக பொறுமையாகவும் மிகவும் துல்லியமாக என்னுடைய அனைத்து விடயங்களையும் வந்து கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.